வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். நீர்கொழும்பிலிருந்து 650 கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றம். பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலைகள் வெளியான அறிவிப்பு. குடிவரவு குடியகழ்வு திணைக்கள பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது. அரிசி மற்றும் நெல்லை கால்நடை தீவனமாக பயன்படுத்த விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். யாழ்ப்பாணத்தில் மணல் கொள்ளையர்கள் தலைதெறிக்க ஓட்டம். பாடசாலைக்கு வந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல். இறைவரி திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் வெடித்த மோதலினால் நீதியமைச்சர் அதிரடி தீர்மானம். சொத்துக்கள் தொடர்பில் சிக்கப் போகும் 30 முக்கிய அரசியல் புள்ளிகள். சிறை மோதலுக்கு அனுர அரசை முழு பொறுப்பு மொட்டுக்கட்சி சாடல். மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மற்றும் மோதல் சம்பவங்களை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 650 கைதிகளை உடனடியாக வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதற்கு அமைவாக குறித்த கைதிகள் தும்பர, அனுராதபுரம் மற்றும் அங்குணப்புல பெலச ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மாற்றி அனுப்பப்பட்டுள்ளனர். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று ஏற்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நேற்றைய தினம் 26 உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 19 கைதிகளும் 7 சிறைச்சாலை அதிகாரிகளும் அடங்குவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 13 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எரிவாயு விலை குறைக்கப்பட்டாலும் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். எரிவாயு விலை சிறிய அளவில் குறைக்கப்படுவதனால் பேக்கரி உற்பத்திகளுக்கு எந்த பயனும் இல்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் லெட்ரோ மற்றும் லேப்ஸ் நிறுவனங்கள் எரிவாயு விலைகளை குறைத்துள்ளதை தொடர்ந்து உணவகங்களில் விற்கப்படும் சில உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஃப்ரைட் ரைஸ், கொத்து, பரோட்டா மற்றும் சிற்றுண்டிகளின் விலைகள் குறைக்கப்படுவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கர்சன ருஷான் தெரிவித்துள்ளார். எனினும் பான், பனிஸ் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை எவ்வகையிலும் குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். புதிய திருத்தத்தின்படி 30 ரூபாவாக காணப்பட்ட குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 34 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிகபட்ச பேருந்து கட்டணமாக 2422 ரூபாவானது 480 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 2902 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஒன்றை தயாரிப்பதற்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வரும் போலி கடவுச்சீட்டு தயாரிப்பு தொடர்பான வழக்கொன்றுக்கு அமைவாக இதுகுறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி சென்னையில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஒருவரின் படத்துக்கு வேறொரு நபரின் கைரேகை உள்ளிட்ட உயிரியல் தரவுகளை உட்படுத்தி விண்ணப்ப படிவம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மோசடியாக தயாரிக்கப்பட்ட இந்த விண்ணப்ப படிவத்தை முறையான பரிசீலனை உட்படுத்தாமல் பொறுப்பேற்று குறித்த பிரதி கட்டுப்பாட்டாளர் போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டை வழங்குவதற்கு உடந்தையாக இருந்ததும் உதவியாக தெரிய வந்துள்ளது. அதற்கு அமைவாகவே கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தில் வைத்து நேற்றைய தினம் இந்த பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மாத்தறை பிரதேசத்தை சேர்ந்த 51 வயதுடையவர் என கூறப்படுகிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபை அரிசி மற்றும் நெல்லை கால்நடை தீவன உற்பத்திக்காக பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை உத்தியோகபூர்வமாக நீக்கியுள்ளது. குறித்த அந்த முந்தைய ஆணை அரிசி மற்றும் நெல்லை கால்நடை தீவனத்துக்காக விற்பனை செய்தல், களஞ்சியப்படுத்துதல், போக்குவரத்து செய்தல் அல்லது கொள்வனவு செய்வதை தடை செய்திருந்தது. 2022 ஆண்டின் அந்த தடை உத்தரவு உணவு விநியோகத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஜூன் 24, 2022 முதல் நடைமுறைக்கு வந்திருந்தது. இந்த சமீபத்திய தீர்மானத்தின் மூலம் அரிசி மற்றும் நெல்லை கால்நடை தீவனத்துக்காக பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றி சென்றவர்கள் போலீசாரை கண்டு வீதியின் மண்ணை பறித்த வண்ணம் தப்பியோடியுள்ளனர். நீண்ட தூரம் துரத்தி சென்ற போலீசார் குறித்த உளவு இயந்திரத்தை வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்டுள்ளனர். மரவன் பிளவு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றி சென்ற உளவு இயந்திரத்தை போலீசார் மறித்த வேளையிலேயே இவ்வாறு நிகழ்ந்துள்ளது.
மேலும் அதனை போலீசார் துரத்தி சென்ற வேளை போலீசார் தம்மை பின்தொடர்வதை தடுக்கும் நோக்குடன் வீதியில் மண்ணை பறித்த வண்ணமே உளவு இயந்திரத்தில் தப்பி சென்றுள்ளனர். போலீசார் நீண்ட தூரம் உளவு இயந்திரத்தை பின்தொடர்ந்து துரத்தி நின்ற நிலையில் வீதியில் உளவு இயந்திரத்தை கைவிட்டு அதன் சாரதியும் அதில் பயணித்தவர்களும் தப்பியோடியுள்ளனர். மேலும் உளவு இயந்திரத்தை கைப்பற்றியுள்ள போலீசார் அதன் சாரதியும் அதில் பயணித்த நபர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். தனமன் வில காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அழுத்வில பகுதியில் 70 சிறுமியொருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தையொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முச்சக்கரவண்டி சாரதியான 46 வயதுடைய குறித்த சந்தேக நபர் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களை போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தி வருவர் என பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சிறுமியும் அதே முச்சக்கரவண்டியில் பாடசாலைக்கு செல்பவர். எனினும் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி பாடசாலை முடிந்து சிறுமியை வீட்டுக்கு அழைத்து செல்லும் வழியில் கராச் ஒன்றுக்கு அழைத்து சென்று இக்கொடூர செயலை செய்துள்ளார். இந்த சம்பவத்தை சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் அடிப்படையில் கோவில் ஆற பகுதியை சேர்ந்த குறித்த முச்சக்கர வண்டி சாரதியை கைது செய்து காவல்துறையினர் அவரை வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். சந்தேக நபரை ஜூலை 16ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2025-2026 ஆண்டு மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கு தனது மின்னணு சேவை தளம் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வரி திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டுக்கான அனைத்து வருமான வரி அறிக்கைகளும் 2026 நவம்பர் 30ஆம் தேதிக்குள் IRDN மின்னணு சேவை தளத்தினூடாக கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நேர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதலுக்கு நீதி அமைச்சர் என்ற வகையில் தாம் பொறுப்பேற்பதாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு ஏற்பட்ட மனித உயிரிழப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் நாம் தெரிவிக்க வேண்டும். நாம் அங்கு சென்று என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து இது மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதற்காக நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. நீதித்துறை அமைச்சராக எனது அதிகார வரம்பிற்குட்பட்ட ஒரு நிறுவனத்தில் இது நடந்துள்ளது என்பது உண்மையான அதிர்ச்சியை அளிக்கிறது. எனவே நாம் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். இப்போது வருந்துவதை விடுத்து இது எப்படி நடந்தது, இதில் என்ன பிரச்சினை, யாராவது தவறு செய்தார்களா, இந்த பிரச்சினை எப்படி உருவானது என்றும் எதிர்காலத்தில் இது மீண்டும் நிகழாமல் எப்படி தடுப்பது, இதை மிக விரைவாக கவனிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் சில நேரங்களில் இதுபோன்ற விஷயங்கள் நடக்கின்றன, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இதை சுலபமாக கடந்து செல்லவும் முடியாது, ஏனென்றால் மனித உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து நாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னைய அரசாங்கங்களில் முக்கிய பதவிகள் வகித்த அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட 30 பேருக்கு எதிரான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது. முன்னாள் அதிகாரமிக்க அரசியல்வாதிகள் மற்றும் பிரமுகர்களின் சொத்துக்கள் மீதான விசாரணைகளும் தற்போதைக்கு துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆரம்பகட்டமாக அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் உயர் பதவிகளை வகித்த சுமார் 30 முக்கிய பிரமுகர்களின் சொத்துக்கள் மீதான விசாரணையை துரிதப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 2020 மற்றும் 2024 இடையில் நாட்டில் அரசியல் அதிகாரம் மற்றும் நிர்வாகத்தில் செல்வாக்கு மிக்க பதவிகளை வகித்த ஒரு குழுவினர் இந்த விசேட விசாரணைகளில் இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது நேர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் முழு பொறுப்பையும் தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு ஏற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிராக் 6 பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பாடசாலை மாணவர்கள் உட்பட 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை 6 மணியளவில் இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது தாயொருவர் தனது 2 பிள்ளைகளையும் மோட்டார் சைக்கிளில் பாடசாலைக்கு அழைத்து சென்ற வேளை அவர்களுக்கு எதிரே வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் இவர்களது மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்துள்ளனர். மேலும் விபத்தில் காயமடைந்தவர்கள் 2 மாணவர்களும் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். விபத்தை அடுத்து காயமடைந்தவர் 4 பேரும் உடனடியாக மகதிவெள்வெவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் படுகாயமடைந்த இளைஞர் மற்றும் தாயின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததனால் அவர்கள் இருவரையும் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.